தமிழகம் அரசியல் கள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை பேசுவோம், உறக்க பேசுவோம், பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் பல்வேறு பதிவுகளை இட்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை 2024-25க்கான நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு வெற்று முழக்கம், மக்களை ஏமாற்றும் திட்டம் என்பதை தவிர இதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாராட்டை நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு தெரிவிச்சுக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்திய ஒன்றியம் தமிழகத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்குது, அடிமைப்படுத்தி வச்சுருக்குது. இப்படிப்பட்ட அடிமை நிலையில் கூட மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு பட்ஜெட்டை அவர் கொடுத்துருக்கிறாரு. வெற்று முழக்கமாக இருந்தாலும் இடைஞ்சல் ஏற்படுத்தாத ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வரையறுக்கலாங்க. அந்த அடிப்படையில் முதல்ல ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம பட்ஜெட்டுக்கு வருவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க அல்லது ஆளுங்கட்சியோட கூட்டணி இருக்கிற கட்சிகள்லாம் இந்த நிதிநிலை அறிக்கை போன்ற ஒரு சிறப்பான நிதி அறிக்கை உலகத்திலேயே பார்த்ததில்லை, யாருமே தயாரித்ததில்லை அப்படிங்கிற பாணியில் அவங்க வரவேற்பு கொடுப்பாங்க. எதிர்கட்சிகள் வழக்கம் போல இது ஒரு மோசமான நிதிநிலை அறிக்கை, மக்களை ஏமாற்றும் நிதிநிலை அறிக்கை, மக்களுக்கு எதிரான நிதிநிலை அறிக்கை, இதில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இல்லையா. இது போக தொழிலதிபர்கள், வணிகர்கள், பொதுமக்கள், மாணவர்கள் அப்படிங்கிற வகையில் பத்திரிகைலாம் கருத்து அனுப்பி விடுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நாமளும் இந்த மாதிரி பதில் சொல்லிட்டு போகிறதுக்காக இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி பேசுறதுக்காக வரல. வேற ஒரு முக்கியமான விஷயத்தை யாரும் பேசுறதுக்காக தான் இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து பேச போகிறோம். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது கடந்த காலத்தில் எவ்வளோ வருமானம் வந்துச்சு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், என்னென்ன திட்டங்களுக்கு ஒதுக்கணும், அந்த திட்டங்கள்லாம் இப்போ நிறைவேறியிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிதிநிலை அறிக்கையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இவ்வளோ வருமானம் வந்துருக்குது, இந்த வருமானத்தை இவ்வளோ அதிகப்படுத்திக்கிறோம், இந்த செயல் திட்டங்களை இவ்வளோ கொண்டு வந்திருக்கிறோம், மக்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நிதிநிலை அறிக்கையை கொண்டு வரணும், தாக்கல் பண்ணணும். ஆனால் அப்படி யாருமே செய்யறதில்லை. கடந்த கால இந்த நிதியை இப்போ கல்விக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம், சுகாதாரத்துறைக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம், அப்புறம் தொழிலாளர் இவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம், போக்குவரத்துக்கு இவ்வளோ ஒதுக்கியிருக்கிறோம், இப்படி பல்வேறு திட்டங்களுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்கிறோம், பல கோடிகளை ஒதுக்கியிருக்கிறோம்னு சொன்னாங்க ஒழிய உண்மையிலே ஒதுக்குனாங்களா, அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சா, ஒதுக்குறதை யார் கண்காணிச்சாங்கன்னு யாருமே பார்க்குறதில்ல. கடந்த காலத்துலையும் பார்க்குறதில்ல, அதுக்கு முந்தின காலத்துலையும் பார்க்குறதில்ல, இப்போவும் பார்க்குறதில்ல. பார்க்குறதுக்கான வாய்ப்பு பொதுமக்களுக்கு கிடையாது. இவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்க வேண்டியதான், பத்திரிகையில் படித்து நம்ம போய் தெரிஞ்சுக்க வேண்டியதான். அது உண்மையிலே நடைமுறைக்கு வந்ததாங்கிறது தெரியாது. ஏன்னா கடந்த காலத்துலேயும் அதுக்கு முந்தின காலத்துலேயும் இவங்க சொல்லியிருக்கணும்ல. கடந்த காலத்துலேயும் சரி, இப்போ ஸ்டாலினை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆக போகுது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சுக்கிட்டே வராது. ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையுடைய ஏற்ற இறக்கங்கள் என்ன, முன்னேற்றம் என்ன சாதிச்சுக்கிறத புள்ளி விவரங்களோட கடந்த காலத்தில் ஒப்பிட்டு சொல்லணும்ல. அப்படி எதுவுமே சொல்கிறது இல்லை. சொன்னால் தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இவங்களுடைய செயல்பாடுங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்படிங்கிறது தான் நாம் அதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது, இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, தமிழ்நாடு இந்திய ஒன்றியத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு நாடு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு வரேன். அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு இருக்கக்கூடிய வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, வருமான வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, வணிக வரி, பத்திரப்பதிவு, ஆயத்தீர்வை, மற்றவை. இதில் டாஸ்மாக்லாம் வந்துடும் வச்சுங்களேன். இந்த வருமானத்தை வச்சு தான் தமிழ்நாடு அரசு செயல்படணும். சம்பளம் கொடுக்குறது, நிர்வாக செலவு, புதிய திட்டங்களை போடுறது, வளர்ச்சி திட்டங்களை போடுறது, இப்படி எந்த திட்டமாக போட்டாலும் இந்த அடிப்படையில் தான் போடணும். இது மீதி இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று பார்த்தீங்களா, இந்த ஜிஎஸ்டி தான் மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இது. இது மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, ஒன்றிய அரசு கொள்ளையடிச்சிட்டு போயிடுது. அதாவது மாநில அரசுக்கான ஜிஎஸ்டி, மத்திய அரசுக்கான ஜிஎஸ்டி ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே மத்திய அரசு போயிடும். திருப்பி அவங்களா பார்த்து கொடுத்தாங்க. அது எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் பல முறை பேசினாலும் அது அவங்களா கொடுத்தாலும் ஒன்றுபடியே, இல்லைன்னா அதுவும் கிடையாது. நம்ம பேசாமல் இருக்க வேண்டியதான். இது வெள்ளைக்காரனை விட மோசமான ஒரு வரி தீவிரவாதம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரிங்களா. இப்போ அடுத்ததுக்கு வருவோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஏற்கனவே பார்த்தது மாதிரி பத்திரப்பதிவு, ஆயத்தீர்வை, மற்றவை, வணிக வரி, இதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் இருக்குது. இந்த வருமானத்தில் அவங்க செய்யக்கூடிய தொகை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்த வருமானத்தில், அதாவது இந்த வருமானங்களில் மொத்தமாக அவங்க செலவு பண்ணக்கூடிய தொகை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓய்வூதியத்துக்கு 8%, 8.5% போயிடுது. சம்பளத்துக்கு ஒரு 18.6% போயிடுது. உதவித்தொகைங்கிற வகையில் 31.6% போயிடுது. உதவித்தொகைன்னா இந்த மகளிருக்கு உதவி, அப்புறம் மாணவிகளுக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி உதவிகள். அப்புறம் வட்டி ஒரு 14.5% போயிடுது. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட 1,60,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியாச்சு தமிழ்நாட்டில் இது வரைக்கும். இந்த கடன் ஏன் அதிகமாச்சு அப்படிங்கிறதுலாம் அதுக்கு எந்த காரணமும் கொடுக்குறதில்ல. ஏன் கடன் அதிகமாகி போட்டுருக்கு, அதுக்கு மேலே ஏன் வருமானம் வரல அப்படிங்கிற விளக்கமும் அவங்க கொடுக்க போகிறதில்ல. கொடுத்தாலும் அது ஏற்புடையாது இருக்காது. அவங்க கொடுக்குறதே இல்லை. அதை பற்றி அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி கருதக்கூடியவங்க மக்கள் அதை கேட்க மாட்டாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது,
கடனை அடைக்கிறது வந்து 9.7% போயிடுது. செயல்பாடு வந்து 3.5%. செயல்பாடுனா உங்களுக்கு வந்து பராமரிப்பு, ஒரு தொழிற்சாலை வச்சுருப்பாங்க, பஸ் போக்குவரத்துக்கு, இப்படி நிர்வாக செலவுகள், பராமரிப்பு செலவுன்ற வகையில் ஒரு 3.5% போயிடுது. அப்புறம் மூலதன செலவு, ஏற்கனவே வந்து நாங்கள் மூலதனம் போட்டிருப்பாங்க தொழிலுக்குன்னு சொல்லி, அந்த செலவில் வந்து ஒரு 11.8% போயிடுது. மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 98.2% இத்தகைய செலவுக்கே போயிடுது. மீதி அவங்களுக்கு சதவீதம் ஏறக்குறைய 2% வச்சுங்களேன். இந்த 2% வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவீங்க சொல்லுங்க பார்ப்போம். நம்ம யோசிக்கணுங்களா? நான் வந்து இந்த புள்ளி விவரங்களுக்குள்ளேயே போகல. அதாவது என்ன புள்ளி விவரங்கள் அந்த பொருளாதார நிபுணர்கள் அடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 8.6% வளர்ச்சி எட்டியது, பொருளியல் வளர்ச்சி எட்டியது, பணவீதம் இந்த செலவில் இருந்தது, உலக அளவில் எப்படி இருந்துச்சு, இந்திய அளவில் எப்படி இருந்தது, தமிழ்நாடு அளவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒப்பிட்டு இப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு சிறப்புடையதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டு அரசனுடைய மொத்த வருவாயில் 98.2% நிர்வாக செலவுகளுக்கே போயிடுது. வட்டி, கடன், சம்பளம், ஓய்வூதியம் சொல்லி இப்படி பல செலவுகளுக்கே போகுதுன்னா மீதி 2% தான் எஞ்சி நிற்குது. இந்த 2% வச்சுட்டு மக்கள் நல திட்டங்களை எப்படி நீங்கள் செயல்படுத்த முடியும்? மக்கள் முன்னேற்றத்துக்கான திட்டங்களை எப்படி செய்ய முடியும்? சமூக முன்னேற்றத்துக்கான திட்டங்களை எப்படி இந்த 2% வச்சு செய்ய முடியும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இது நம்ம கேட்கணுமே வேண்டாமா? இது குறித்து அரசியல்வாதிகள்லாம் பதில் சொல்ல போகிறதில்ல. நாம் சிந்திக்கணும், ஒரு புதிய கண்ணோட்டத்தை இந்த நிதிநிலை அறிக்கை மீது கொடுக்கணுன்ற அடிப்படையில் தான் நாம் வந்து போகிறோம். சரி, இவர் சொல்லக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் உண்மையிலேயே மக்கள் நல திட்டங்கள் தானா? அது மக்கள் சமூகத்தை முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். உதாரணத்துக்கு இவங்க மக்கள் நல திட்டங்கள் எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகளிருக்கு கடன் தொகை தள்ளுபடி செய்கிறது, தொழில் தொடங்குறதுக்கு கடன் கொடுக்குறது என புதிய பேருந்துகளை வாங்கி போக்குவரத்தை வைக்கிறது, விரிவாக்குறது, அதன் மூலமாக நிறைய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறது, அப்புறம் வந்து வெளிநாடுகளிலிருந்து நிறைய தொழிலதிபர்களை கூட்டு வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வைக்கிறது மூலமாக அவர்களுக்கு சலுகை கொடுக்கறது மூலமாக புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குது. இது போன்ற விஷயங்களை மட்டும்தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்களே, உண்மையிலேயே பெரும்பான்மையான மக்கள் இந்த சமுதாயத்தை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தை உயர்த்துவதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்குதானே கிடையாது. உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துங்களேன். இப்போ தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ திருப்பூர் இருக்குது. திருப்பூரில் வந்து பனியன் தொழிற்சாலை ஏற்கனவே செயல்பட்டுருக்கு. இதை மேம்படுத்துவதற்கான திட்டம் என்ன? இதை வந்து நான் இப்போ நிறைய தொழில் நிறுவனங்கள் பனியன் தொழிற்சாலைகளை மூடிட்டு போயிட்டே இருக்காங்க திருப்பூரில். இப்போ அதெல்லாம் தடுக்கிறது எப்படி, இதை மேம்படுத்துறது எப்படி, மேலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது எப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் வந்துருக்குதா? கிடையாது. கோயம்புத்தூரில் வந்து பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்குது, அதை பார்க்கணும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இது போன்ற கோயிலெலாம் தொழில் நகரங்களாக இருந்துச்சு. இப்போ சென்னை மற்ற மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலைநகரம் மட்டும்தான் இருக்கும். பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகத்தில் பெங்களூர் மையமாக வச்சு தான் தொழில் வளர்ச்சிங்கிறது இருக்கும். மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா பாம்பே மையமாக வச்சு தான் தொழில் நகரங்கிறது இருக்கும். வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்கத்தாவை மையமாக வச்சு தான் தொழில் நகரம் அப்படிங்கிற வகையில் வேலைவாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். மற்றதெல்லாம் பிந்தைய பகுதிகளாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தான் சென்னை, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் இது போன்ற பகுதியில் வந்து தொழில் நகரங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து வெளியூர்களுக்கு போகிற, அதாவது விடுமுறை முடிஞ்சு வெளியூர்களுக்கு போகிற பேருந்து நிலையத்தில் போய் பார்த்தீங்கன்னா திருப்பூர், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு போகக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் வந்து கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதியில் இருப்பாங்க. ஐடி வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை சென்னையில் இருந்துட்டு இருப்பாங்க, பெங்களூர் போயிடுவாங்க. அதே மாதிரி சென்னையிலையும் நிறைய தொழில் இருக்குது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு 10 நகரங்களை சுற்றி தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த 10 நகரங்களை பற்றி இந்த அறிக்கையில் எதுவுமே கிடையாது. இதை எப்படி மேம்படுத்துறதுன்னு கிடையாது. உதாரணமாக ஈரோடு மஞ்சள் இருக்குங்க, ஈரோடு மஞ்சள் ஃபேமஸ். இப்போ இந்த மஞ்சளை மேம்படுத்துறது எப்படி, மஞ்சளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது எப்படி, மஞ்சள் வணிகத்தை ஊக்குவிக்கிறது எப்படி, அந்த விவசாயிகள் வந்து லாபம் தரக்கூடிய செயல்பாட்டை உருவாக்குறது எப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் வருமா? கிடையாது. அதுமாதிரி திருப்பூர் பனியன் தொழிற்சாலை அது மாதிரி வரல. கோயம்புத்தூரில் வந்து பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்குது. அந்த தொழிற்சாலையை மேம்படுத்துறது எப்படி, மேலும் வேலைவாய்ப்புகள் உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பட்ஜெட்டில் வந்துருக்குதானா? கிடையாது, அதுவுமே கிடையாது. சரிங்களா? அதுபோக கல் இறக்கும் தொழிற்சாலை, கல் இறக்கிறத பற்றி அங்கே நிறைய பேர் அன்றைக்கி பட்ஜெட்டில் பேசியிருக்கிறாங்க. கல்லுங்கிறது உணவு, அது வந்து ஒரு மது கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கருத்துக்கெல்லாம் அன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்குள்ள டாஸ்மாக்களுக்கு போட்டியாக கல் இறக்குற வேலையை அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பனைமரத்தை நம்பி இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான மக்கள், குறிப்பாக சவுத்துலாம் இன்றைக்கி பனைமரத்தை நம்பி இருக்கிறாங்க, கொங்கு மண்டலத்துலேயும் இன்றைக்கி நிறைய நம்பி இருந்துட்டு பனைமரங்களாக இருந்துகிட்டு. அப்போ அந்த தொழிலாளர்கள் பயன்படுவாங்க. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, பனைமரத்தை நம்பி இருக்கிறவர்களுக்கு கல் வந்து ஒரு வணிக பொருளாக மாறும், அவருடைய வாழ்க்கை தரம் மேம்படும், வாங்கும் சக்தி கூடும். இது குறித்து உங்கள்கிட்ட ஏதாவது பதில் இருக்குதானா? கிடையாது. இது ஏற்கனவே பல கோரிக்கைகள் வச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மாம்பழ தொழிற்சாலை. சேலம், தருமபுரி பகுதியில் சொல்லி கேட்டிங்கன்னா மாம்பழங்கிறது அதிகம். சேலத்து மாம்பழம், தித்திக்கு மாம்பழம்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? இந்த மாம்பழத்துலேருந்து கூழ் தயாரித்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற வகையில் மாம்பழ கூழ் தொழிற்சாலைகள் உருவாக்கணும்னு சொல்லி பல தடவைகள் கோரிக்கை வச்சு அது முறையாக உருவாக்கியிருக்காங்கன்னு கிடையாது. சும்மா பேரளவுக்கு தொடங்கி வச்சதோடு சரி, அதை எதுவுமே செய்யலை.
இப்போ இந்த மாம்பழம் விளையக்கூடிய இடத்துல அந்த மாம்பழ கூட்டு தொழிற்சாலையை உருவாக்குறது, அதை பதப்படுத்தி மேற்கொண்டு அந்த விருத்தி செய்வது, அதை மேம்படுத்துவது அப்படிங்கிற வகையில் திட்டங்கள் ஏதாவது இருக்குதுன்னா இந்த பட்ஜெட்டில் எந்த திட்டமும் இல்லை. இப்போ இதெல்லாம் செய்யாமல் அந்த சமூகத்து மக்கள், அந்த பகுதி மக்கள் எப்படி முன்னேற முடியும்? எப்படி அவருடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்த முடியாது. சரிங்களா? அதுமாதிரி திருச்சி, திருநெல்வேலி பகுதியில் நேத்திரம் பழங்கிறது இருக்குது. இந்த நேத்திரம் பழத்தில் சிப்ஸ் போட்டு அதை பக்குவப்படுத்தி அதனுடைய வணிகத்தை விரிவாக்குவது, எக்ஸ்போர்ட் செய்வது, பிற மாநிலங்களுக்கு அனுப்புவது, பிற நாடுகளுக்கு அனுப்புவது அப்படிங்கிற வேலைக்கு நீங்கள் உதவுனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலை நம்பியிருக்கக்கூடிய, விவசாயத்தை நம்பியிருக்கக்கூடிய அந்த மக்கள் பயன்படுவாங்க. அவருடைய வாழ்க்கை தேர்வு உயரும். அதை நீங்கள் எதுவுமே பட்ஜெட்டில் சொல்லலை. அதே மாதிரி அந்த பெங்களூர் மல்லிகைப்பூ இருக்குது, திருநெல்வேலி அந்த தோவாளை நாகர்கோவில் சைட்லலாம் நிறைய மலர்கள் விளையுது. இந்த மலரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த மலர்லேருந்து சென்ட் தயாரிக்கிறது, இது போன்ற பல்வேறு வேலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து அதாவது மதிப்பு கூட்டும் வழியே செய்யணும். ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, விவசாயிகள் உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த பொருளை மேலும் மேலும் பல்வேறு வடிவங்களில் வந்து மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றியமைக்கும் போது தான் அந்த வாழ்க்கை திறந்தது உயரும். அப்போ நீங்கள் ஏதாவது திட்டத்தை வச்சுருக்கீங்களா? அந்த பகுதி மக்களுக்கான திட்டம் எதுவுமே இருக்குதா? இல்லை. அதே மாதிரி தூத்துக்குடி பகுதியில் பார்த்தீங்கன்னா, விருதுநகர், தூத்துக்குடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கை வந்து பெறப்படும். பாம்பேக்கெலாம் ஏற்றுமதி பண்ணுறாங்க, இவங்களே ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க. அதுக்கு அரசெல்லாம் எந்த உதவியும் செய்யலை. அப்போ முருங்கையில் வந்து பவுடர் தயார் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை நீங்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்போ அந்த முருங்கையை வந்து பாசன பரப்பு அதிகப்படுத்துவது, பாசன வசதிகள் செஞ்சு கொடுக்குறது, அந்த முருங்கையை வந்து மதிப்பு கூட்டு வழியாக மாற்றி அந்த முருங்கையில் வந்து பவுடர் தயாரிப்பது அப்படிங்கிற வேலையில் அரசாங்கமே தொடர்ந்து செய்வதற்கான ஊக்குவிச்சுன்னு சொன்னால் அது என்ன நடக்கும்? அந்த வேலையை வந்து திறமையாக செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இப்போ இப்படி நிறைய இருக்குது. அந்தந்த பகுதியில் விளையக்கூடிய பொருள்களை குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான சிறப்பு பொருட்களாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த பொருட்களையும் வந்து மதிப்பு கூட்டுவது, அந்த பொருளின் வடிவத்தை மாற்றுவது, அதை வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த மதிப்பு கூட்டக்கூடிய இந்த பொருளை விவசாயிகள் உற்பத்தி செய்கிற இந்த பொருளை வந்து நீங்கள் மேம்படுத்துவதன் மூலமாக தான் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும், வாங்கும் சக்தி கூடும், அது வணிகமாக மாறும், மேலும் மேலும் அந்த இடத்துல பணப்புழக்கம் ஏற்படும். இப்போ இது போன்ற திட்டங்களெல்லாம் தயாரிக்காமல் நீங்கள் வந்து பட்ஜெட்டில் வந்து எதுவுமே சொல்லாமல் எப்படி அப்போ இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும்? தமிழ் மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி மேம்படும் சொல்லுங்க பார்ப்போம். ஏற்கனவே 2% தான் வச்சுருக்கிறீங்க மொத்த வருவாயில். அந்த 2% வச்சுட்டு எந்த விதமான சமூக மேம்பாடு திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது. வேணால் ஓட்டு வாங்குறதுக்காக கவர்ச்சிகரமான திட்டங்களெல்லாம் செய்யலாம். வங்கியில் கடன் தள்ளுபடி பண்ணுறது, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறது, பயிர் காப்பீடு, இப்படி கவர்ச்சிகரமான ஓட்டு வாங்குறதுக்கான சில திட்டங்களை தான் நீங்கள் செயல்படுத்தலாம். உண்மையிலேயே தமிழ் சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய, அந்தந்த பகுதியில் விளையக்கூடிய விவசாய பொருட்களை நவீனப்படுத்துவதன் மூலமாக, பண்டத்தை அந்த மதிப்பு கூட்டுவதன் மூலமாக, நீங்கள் வந்து அதை உறுதிப்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வருவதன் மூலமாக அதை சார்ந்த விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் நீங்கள் நம்ப முடியும், வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், சம்பள விகிதத்தை கூட்ட முடியும், பணப்புழக்கத்தை ஏற்படுத்த முடியும். இப்படி பல்வேறு வழிகள் அப்போ தான் செய்ய முடியும். அதையெல்லாம் எதை பற்றியும் பேசாமல், அதை பற்றி சிந்திக்கவே இல்லாமல் ஒரு பட்ஜெட் தயார் பண்ணியிருக்கீங்கன்னா எப்படி நீங்கள் அதை வந்து முன்னேற்ற முடியும்? இது எப்படி இப்போ பார்க்குறது சொல்லுங்க பார்ப்போம். பட்ஜெட்டில் சமூக நல திட்டங்கள் ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன சமூக நல திட்டங்களை வேறு மேம்படுத்துறதுக்கு வேறு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நான் ஒரு சில சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த பகுதியில் விளையக்கூடிய பொருட்களின் மீது மதிப்பு கூட்டுவதன் மூலமாக தான், அதை அரசாங்கம் ஊக்குவிப்பதன் மூலமாக தான் அதை தொழிலாக மாற்றணும். அதாவது விவசாயம் சார்ந்த பொருளை தொழிற்சாலையின் வழிவாக அதை வந்து வேற ஒரு பொருளாக மாற்றி மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுவதன் மூலமாக தான் விவசாயமும் தொழில்துறையும் கூட்டணியாக மாறும். அதை வந்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வாங்கு சக்தியை மக்களுக்கு கூட்டும். இதை நீங்கள் செய்யாமல், இதை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் எப்படி நீங்கள் சமூகத்தை மேம்படுத்துவீங்க? நீங்கள் மேம்படுத்துறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க. அதாவது உங்கள்கிட்ட திட்டம் இல்லாமல் இல்லை. என்ன திட்டம்னா, வெளிநாட்டுக்காரனை கூப்பிட்டு வந்து இங்கே தொழில் தொடங்கு, என்னத்தையாவது தொழிற்சாலை தொடங்கு, அதுக்கு ஆறு தொழிற்சாலையோ சுண்ணாம்பு தொழிற்சாலையோ என்ன தொழிற்சாலையும் தொடங்கிட்டு போகும். ஆனால் தொடங்கி எங்களுக்கு ஒரு 1000 பேருக்கு வேலை கொடு, 10,000 பேருக்கு வேலை கொடு, எங்களுக்கு வந்து வரியை கொடு, இதை தவிர உங்களுக்கு வேறு எந்த திட்டமும் கிடையாது. அதான் உண்மை. அப்போ உண்மையிலேயே ஒரு தமிழ் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு ஒரு அரசு இருக்குமானால் என்ன பண்ண முடியும்? நான் சொன்ன இந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக தான் இந்த தமிழ் சமுதாயத்தை மேம்படுத்த முடியும், இது பண்ண முடியும். இதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு தற்சார்பு திட்டங்களை வகுக்கக்கூடிய உரிமை முதல்ல அதை பார்க்கணும். நீங்கள் வந்து ஸ்டாலினையே செய்யலைன்னா, ஸ்டாலின் திமுக கூட்டணி திராவிட கட்சிகளுக்கு வந்து பதவி கொண்டு தான் குறி, அதனால் நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த அடிமை தேசத்தில், அடிமை தமிழ்நாட்டில் இவர்கள் மேற்கொண்டு என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொன்னால் எதையுமே செய்ய முடியாது. முதல்ல வந்து வரி விதிக்கிற உரிமை, கல்வி உரிமை, மேம்படுத்துகிற உரிமை, எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தில் அனுமதி வாங்கணும், மத்திய அரசாங்கத்தில் அனுமதி வாங்கணும், நிதி வாங்கணும், எதையுமே மத்திய அரசு சார்ந்து நிற்கிற ஒரு அடிமைத்தனத்தில் தமிழ்நாடு இருக்கும்போது தமிழ்நாட்டை மேம்படுத்தக்கூடிய எந்த திட்டங்களையும் தமிழ்நாடு அரசால் செய்ய முடியாது. அதை வந்து ஸ்டாலின் இருந்தாலும் சரி, நான் போய் பதவியில் இருந்தாலும் சரி, சீமான் பேசிகிட்டு இருக்காரு, சீமானே வந்து முதலமைச்சராக இருந்தால் கூட இது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது உண்மை.
நான் வந்து முதலமைச்சராக எல்லாத்தையும் கிழிச்சு தள்ளிடுவேன், அப்படின்னு செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன் அப்படின்னாங்க நடக்கவே முடியாது. கவர்னர் ஒருத்தரை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? 8 கோடி மக்கள் 6.5 கோடி மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதல்வர் வந்து ஒருத்தர் நினச்சா அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? தூக்கி போட முடியும். ஒரு அமலாக்கத்துறை நினச்சா ஒரு முதலமைச்சரை கைது செய்ய முடியும். இதுதான் தமிழ்நாட்டின் நிலைமை. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு அடிமை தமிழகத்தில் அடிமை முதல்வர் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாதுங்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ்நாடு சுயமாக சிந்திக்கக்கூடிய, சுயமாக வரி விதிக்கக்கூடிய, சுயமாக தொழில்துறையை நடத்தக்கூடிய உரிமை என்னைக்கு கொடுக்கப்படுதோ அப்போ தான் தமிழ்நாடு முன்னேற முடியும். அத்தகைய முன்னேற்றம் அடிமை தமிழகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. மேலும் மேலும் கடனாகிட்டு தான் இருக்கும். இப்போ ஏற்கனவே 1,61,000 கோடிக்கு திட்டத்தை போட்டாங்க. இன்னும் அடுத்த பட்ஜெட்டில் வந்து 2 லட்சம் கோடியாக மாறும். இப்படி தான் மாறிக்கிட்டே போக முடியல. அது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் கடுமையான நெருக்கடியில் வந்து நிற்கும். இப்போ அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இப்போ தான் நெருக்கடிங்கிறது உருவாகும். அப்போ இலங்கையில் ஏற்பட்ட ஒரு புரட்சி மாதிரி, பாகிஸ்தானில் ஏற்படுகிற ஒரு புரட்சி மாதிரி, வங்கதேசத்தில் ஏற்படுகிற ஒரு புரட்சி மாதிரி, அரபு நாடுகளில் ஏற்படுகிற ஒரு புரட்சி மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிற்கிறது. இந்த உண்மை, வரலாற்று உண்மையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மறைச்சிட்டு பட்ஜெட் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி மேலோட்டமாக மற்றவங்களை பார்த்து போகிற மாதிரி பார்த்துட்டு போகிறதுக்காக இந்த பதிவை நான் பதிவிடவில்லை. அதனால புரிஞ்சுக்கணும். சரி, தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ லட்சம் கோடி ரூபாய் இருக்குது, கடன் இருக்குதா? இந்தியாவில் எப்படி இருக்காரு? 2016 மோடி பதவிக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் கடன் வந்து ஏற்கனவே சுதந்திரம் வாங்கி 47லேருந்து 2017 வரைக்கும் காங்கிரஸ் தான் மாறி மாறி ஆண்டுருக்கு இல்லைங்களா? அவர்கள் வாங்கின கடனை விட 2 மடங்கு இவர் ஒரு 10 ஆண்டுகளில் வாங்கிட்டாருங்கிறது உண்மை. 14 ஆட்சிக்கு வந்து 2024 வரைக்கும் மோடி வாங்கின கடன் வந்து கோடி 1 2 இல்லை, ஒரு கோடிக்கு கோடி 100 லட்சம் கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ பிஜேபி அரசு வந்து தமிழ்நாட்டு அரசு கூட சொல்கிறது வாய்ப்பு தகுதி கிடையாது. தமிழ்நாடு அரசு பிஜேபி சொல்கிறது வாய்ப்பு கிடையாது. நீ அறிமுகப்படுத்தி வச்சுருக்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மோடி அரசு வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களையும் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கீங்க. அப்போ ஏன் உங்களுக்கு இடம் வருது? அடிமைப்படுத்தி எல்லாத்தையும் சுரண்டிட்டு இருக்கீங்க. ஜிஎஸ்டிங்கிற பேரில் எல்லா மாநில மக்களுடைய வரிகளையும் வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்கீங்க, சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க. கேட்குற நிதி கிடையாது, வெள்ளத்துக்கு நிவாரண நிதி கிடையாது, அவசரத்துக்கு நிவாரண நிதி கிடையாது, கடன் கிடையாது, கல்விக்கு நிதி கிடையாது. எல்லாத்தையும் நிதி மறுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் நிதி மட்டும் நிறைய வாங்கிட்டே இருக்கிறீங்க. அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏன் கடன் வருது? எதனால் அந்த கடன் ஏற்படுதுன்னு சொல்லணும்ல. எதனால் கடன் ஏற்படுதுன்னா, வாங்கின தொகையை பூரா என்ன பண்ணுறீங்க? கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க. நிர்மலா சீதாராமன் 16 லட்சம் கோடி ரூபாயை கடந்த 10 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் தள்ளுபடி பண்ணியிருக்கிறத பாராளுமன்றத்தை தெரிவிக்கிறாங்க. 16 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுறாங்க? தள்ளுபடி பண்ணிகிட்டே இருக்காங்க. வாராக்கன் அப்படிங்கிற பேரில் தள்ளுபடி பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்களும் நானும் வங்கியில் கடன் வாங்கியிருந்தால் அடுத்த நிமிடமே வந்து நிற்பான் நடவடிக்கை. வீட்டில் இருந்து சட்டி பானையெல்லாம் தூக்கிட்டு போகிறதுலாம் வந்து நின்றுவான். ஒரு டிராக்டர் விவசாயம் வாங்கிட்டாருன்னா டிராக்டர் நிலத்தில் விழுதுகிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுவான்? அப்படியே மறித்து அந்த டிராக்டரை கொண்டு போயிடுவான். இதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்குது. ஆனால் 16 லட்சம் கோடி ரூபாயை கார்பரேட் முதலீட்டுக்காக தள்ளுபடி பண்ணியிருக்கிறோன்னு சொல்லி வாய் கூசாமல் அந்த அம்மா சொல்லுது அப்படின்னு சொன்னால் இது யாருடைய நலன் அடையிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஆகவே இந்த அடிமை தமிழ் தேசத்தில் ஓரளவு மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் இந்த பட்ஜெட் தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதே நேரத்தில் இந்த பட்ஜெட் வந்து ஒரு போலியான வெற்றி முழக்க பட்ஜெட்டு. இதனால் மக்களுக்கு எந்த வித நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்பதை நான் பதிவு செய்து அந்த கோணத்தில் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பதிவை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.